பார்லிமெண்ட்டில் வந்து வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வாய்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு நம்ம தேடுற ஒரு சில குரல்களில் ஒரு குரல் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள். குரல்களின் எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். குரல்களை மிக மிக உறக்க எழுப்ப வேண்டிய ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓய்ந்து விட்டால் ஒடுங்கி விடுவோம், ஓயக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய அமைப்புகளும் இத்தகைய நிகழ்வுகளும். நண்பர்களே, இப்போ ஒரு சொன்னார், இப்போ இருக்கிற மீடியாவே மோடியான்னு சொன்னார். ஒரு நிகழ்ச்சி இந்த கட்டத்தில் நமது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அதனை வந்து ஒரு நாட்டு பிரதமர் அல்லது அந்த குடியரசுத் தலைவர் வேறொரு நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வர். இந்த நாட்டின் சார்பாக ஏதோ ஒன்று, ஒரு புத்தகத்தையோ அல்லது ஏதாவது ஒரு நினைவு சின்னத்தின் பிள்ளைக்கு அதனுடைய சிலையை கொடுப்பது வழக்கம். இது ஒரு மரபு. இவர் மொரீஷியஸ் போனார். மொரீஷியஸ் போகிறதுல முன்னொரு தடவை ஜப்பானில் பகவத்கீதை கொடுத்தார் இவர். இந்த முறை மொரீஷியஸ் போகிறதுல ஒரு குடுவையை கொடுக்கிறார், ஒரு செம்பு குடுவையை கொடுக்கிறார். அதில் கும்பமேளா ஜலம் இருக்குன்னு சொன்னார். கும்பமேளா ஜலம் கோமியத்தை விட அதை பரவாயில்லன்னு நினைச்சாரோ என்னமோ, அதை கொடுத்துருக்கார். That indicates the trend of politics in India today. எதை இந்தியாவின் அடையாளமாக கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த பிரதமர் தெளிவாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் he does not have faith in Indian federalism. Attempts are being made to wreck the constitution from within. இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் உட்கார்ந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனை ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க. செக்குலரிஸ்ட்டை ஒடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு வழி. இப்போ நமக்கு என்ன ஒரு இஷ்யூ? இப்போ அவர் சொன்னார், நமது மொழி கொள்கை பற்றியெல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் வந்தது. பவன் கல்யாண் இந்தியாவில் மிகப்பெரிய மொழி அறிஞர், மிகச்சிறந்த அரசியல் வித்தகர், நாட்டுக்காக விடுதலைக்காக வாழ்நாள் முழுக்க உடைத்து ஓடாய் போனவர். அந்த பவன் கல்யாண் சொல்கிறாரு, ஏன் இவங்க இந்தி எதுக்குறான்னு எனக்கு தெரியல, ஏன் சம்ஸ்கிருதத்தை எதுக்கான்னு தெரியல அப்படின்னு நம்ம மொழி கொள்கையை பற்றி ஒரு பவன் கல்யாண் சொல்கிறார். அதுதான் உண்மை. அறியாமைக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் இந்த மும்மொழி கொள்கையில் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கு? ரெண்டே விதமான மொழிகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அஃபிஷியல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், ரெண்டு தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ். இதை சொன்ன அதே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? சட்டங்கள் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகள் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஹிந்தி வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு தேசியம் என்றால், தேசிய உணர்வு, தேசபக்தி வேண்டுமென்றால் ஹிந்தி வேண்டும் என்று நம் மீது சொல்லுகின்றார். ஹிந்தி என்ன மொழி, எத்தகைய மொழி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஹிந்தியில் தேசிய கீதம் கூட கிடையாது. இந்தியாவிற்கு பயன்படுகின்ற முதலாவது தேசிய தான் தாகூர் வங்க மொழியில் ஜனகணமன நிப்பாடிட்டு இருக்கிறோம், அது வங்காள மொழியில். இன்னொன்று வலதுசாரிகள் நம் மீது திணிக்க விரும்பியது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியுடைய வந்தே மாதரம், ஆனந்தம் மட்டில், அது ஒரு வங்காள மொழி நாடகம்.
ஒரு தேசிய கீதத்தை கூட தர முடியாத இந்தி இந்த தேசத்தின் மொழியாக. ஏன்னா தேசிய கீதம் அந்த பாடல் ஏற்றப்பட்ட சமயத்தில் இந்த டெல்லி இந்தியாவின் தலைநகரம் அல்ல. 1912 தான் தலைநகரம். அது வரைக்கும் கல்கத்தாவை சுற்றி தேசியம் கட்டமைக்கப்பட்டது. இந்தியாங்கிற பெயர்ல அமைப்புகளே முதல்ல இல்லை. 1877 சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் அசோசியேஷன் முதலாவது ஒரு அரசியல் சங்கத்தை நிறுவினார். அதான் முதல்ல இந்தியன்கிற வார்த்தையை பயன்படுத்தினது. இந்தியன் அசோசியேஷன் 1876. 1883 இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவரே கல்கத்தாவில் ஒன்று ஆரம்பிக்கிறார். 85 தான் பம்பாயில் இந்த வங்காளத்துக்காரன் தொல்லையிலிருந்து வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநாக்கேவினிக்கும் பூனால ஆரம்பிச்சு கடைசியில் பாம்பேயில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார். அப்போ அதில் யார் யார் வர்றாங்க? பஞ்சாபிலிருந்து வர்றாங்க. பிறகு லஜபதி ராய் கூட பிறகு வந்தார் பஞ்சாபில் இருந்து. உமேஷ் சந்திர பானர்ஜி வர்றார் வங்காளத்திலிருந்து. தாதாபாய் நவ்ரோஜி இருக்காரு. இந்த மும்பை அன்னைக்கு இருக்கிற பாம்பே பிரசிடென்சி. ஜி சுப்பிரமணியர் இங்கிருந்து போனார், சென்னையிலிருந்து போனார். இவங்களையெல்லாம் இந்தியிலேயே பேசி அங்கே ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். இவர்களை சமஸ்கிருதம் பேசியா இணைத்தார்கள், ஆங்கிலத்தில் பேசி இணைத்தார்கள். எங்களுக்கு பொது கல்வியே கிடையாது. உயர்ந்த கல்வி நினைக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்க நீ பிராமணனா பிறக்கணும். இல்லை மதரசால படிக்கணும்னா இஸ்லாமிய மற்றவங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க, அதில் இருக்கணும். எங்களுக்கு முதல் தடவையா பொது கல்வி மதம் சாராத கல்வி கிடைச்சது ஆங்கிலத்தில். ஆங்கிலம் எங்களை இணைத்த மொழி. இந்த தேசியத்தை உருவாக்கிய மொழி, எங்களை நவீன காலத்திற்கு இட்டு செல்லுகின்ற மொழி. ஆனா சமஸ்கிருதம் இந்திய மக்களை வர்ணங்களாகவும் ஜாதிகளாகவும் பிளந்த மொழி சமஸ்கிருதம். மடமையை புகுத்துகின்ற மொழி சமஸ்கிருதம். 90 விழுக்காடு மக்களை படிக்காத என்று தடுத்த மொழி சமஸ்கிருதம். மூடத்தனங்களின் கருவூலமாக இருப்பது சமஸ்கிருதம். இன்னைக்கு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் ஒரு பெயர்ல சமஸ்கிருதம் சார்ந்த அறிவை நமக்கு புகுத்த முற்படுகின்றார். நம்மை இணைக்காத இந்தியும் சமஸ்கிருதமும் நம் மீது இன்று திணிக்கப்படுகின்றன. நாம பிரிவினைவாதிகள், நாம பிரிவினை கேட்கின்றோம். நாம் கேட்பது ஒரு நவீன உலகில் நாகரிகமான நாடாக, அனைவரையும் இணைக்கின்ற நாடாக இந்தியா இருக்க வேண்டும். அவர்கள் உடைப்பது இன்று அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, இந்தியா என்கின்ற கூட்டாட்சி தேசியத்தை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் சொன்னார், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பார்ட் 2ல. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு நம்ம நீதிபதிகளுக்கு விபரீதமான விளக்கங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அறிந்த சாதாரண ஆங்கிலத்தில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா ஸ்டேட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்ட் யூனியன் அர்த்தம். யூனியன் உருவாவதற்கு முன்னாலேயே நாடுகள் இருக்கின்றன. அதற்கு பொருள் ஸ்டேட்ஸ் சீஸ் டு எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. இதற்கு பிறகு மாநிலங்களாக இருக்க முடியாதுங்கிற பொருள் கிடையாது. இந்த மாநிலங்களை இணைக்கின்ற ஒரு அமைப்பாக யூனியன் இருக்கும் அதன் பொருளை தவிர அரசியல் அமைப்பையே விபரீதமாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் சொன்னார், கல்விங்கிறது எந்த பட்டியலில் எமர்ஜென்சியில் போச்சுங்கிற விஷயத்தை எல்லாம் ஜான் பிரிட்டாஸ் ரொம்ப அழகாக சொன்னார். அப்போ ஒரு சட்டத்தை கல்வியில் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கு. ஒரு சட்டத்தை நாம் ஏற்றுறோம், தமிழ்நாடு ஏற்றுது. வேறொரு சட்டத்தை மத்திய அரசு ஏற்றுது. அப்போ ரெண்டுக்கு மோதல் வருது. அப்போ மத்திய அரசின் சட்டம்தான் நிற்கும் அப்படிங்கிறது அவருடைய சொன்னது. இந்த விளக்கத்தை கான்ஸ்டிடியூஷன் இருக்கா? இந்த விளக்கத்தை கொடுத்தவர்கள் நீதிமன்றத்தில் உள்ளவர்கள். நீதிபதிகள்ங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த விரும்பல.
நீதித்துறையில் உள்ள அதிகாரிகள். அவர்கள் தேவர்கள் அல்ல. அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கறாங்க. கன்கரன்னா ரெண்டுக்கும் மோதல் வந்துருச்சுன்னா யூனியனுடைய தான் நிற்கும் அப்படின்ட்டு. கன்கர்னா ஆங்கிலத்தில் அப்படி மீனிங்கே கிடையாது. கன்கரன்ஸ், வில் ஹேவ் டு கன்கர் வித் ஈச் அதர். அதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும், ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும், இணக்கத்திற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும், இறுதியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். திணிப்பதற்கு பெயர் இணக்கம் அல்ல. கன்கர் என்பதற்கு இந்த விளக்கத்தை கொடுத்த நீதிமன்றங்கள் இந்தியாவை சிதறடிக்கின்ற தீர்ப்பை வழங்கி இருக்கின்றன. நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறோம். டெமோக்ரஸி, ஃபெடரலிசம் எல்லாம் இருக்கு, செக்குலரிசம் எல்லாம் இருக்கு. ஆனா டெமோக்ரஸிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அர்த்தம் கிடையாது. நிறைவடைந்து விட்டது என்பதன் பொருள் அல்ல. We are entering into a process of democratization பொருள். ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்டதாக சொல்லுகின்றாங்க. எலெக்ஷன் நடக்குது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, போறாங்க, அது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைச்சரவை, இப்போ அப்படி இல்லை, அமைச்சரவை கட்டுப்பட்ட பாராளுமன்றம் இன்னைக்கு இருக்கு. அதை கூட ஜனநாயகப்படுத்துதல் என்று வைத்துக் கொள்ளும். ஜனநாயகப்படுத்துதல் நடைபெறாத இரண்டு முக்கியமான துறைகள் இருக்கின்றன. ஒன்று நீதிமன்றம், நீதித்துறை, மற்றொன்று நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங். நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிடலாம், நம்ம உறுப்பினர்கள்லாம் போறாங்க, ஏதோ சொல்லி சட்டத்தை ஏற்றிடலாம். ஆனால் அந்த சட்டத்தை அரசு ஆணையாக கொண்டு வருவது யார்? கொண்டு பண்ண ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? கடைசியில் ஜியோ வடிவத்தை பெறுவதில் அதையெல்லாம் வடிவமைக்கிற யாரு? நிர்வாகத்தில் உள்ளவர்கள். அவர்கள் ஜனநாயகப்படி இருக்கின்றார்களா? நமது ஜனங்களை பிரதிபலிக்கின்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்களா? அங்க வர்க்கம், வர்ணம் அனைத்துமே உண்டு. இப்ப ஜனநாயகப்படுத்துதல் என்பது நாம் நிறைவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் ஜனநாயகமும் இல்லை, கூட்டாட்சியும் இல்லை என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஃபேசிசம்ங்கிற வார்த்தை. அதை நியோ ஃபேசிசம் சொல்லிங்க, அல்ட்ரா ஃபேசிசம் சொல்லிங்க, 1000 ஃபேசிசம் சொல்லிங்க. ஃபாசிசம் என்பதற்கு மெஜாரிட்டேரியனிசம் என்ற வார்த்தையும் உண்டு, பெரும்பான்மை வாதம் என்கின்ற வார்த்தையும் உண்டு. ஃபாசிசம் என்பதற்கு வெறித்தனத்தின் மீது உருவாக்கப்படுகின்ற அமைப்பு என்றும் பொருள் உண்டு. ஃபாசிசத்தில் உங்களுக்கு வெறித்தனம், வெறியூட்டப்பட வேண்டும். வெறியூட்டுவதற்கு ஒரு பொருள் வேண்டும். அது மதமாக இருக்கலாம், அது மொழியாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒன்றை வைத்துக் கொண்டு வெறியூட்டப்பட வேண்டும். மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்து உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் வெறியூட்டி அதன் மூலமாக ஆதிக்கத்தை தக்க வைப்பதுங்கிற பாசிசம். இன்றைக்கு மற்ற இரண்டு முக்கியமான துறைகள் ஜனநாயகப்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் இந்த இரண்டு துறைகளிலும் ஜனநாயகப்படுத்தல் என்பது இனியும் தொய்வாகவே நாம் பார்க்கின்றோம். இது ஒண்ணு. மொழி நமக்கு சொல்றாங்க 3 மொழியை படித்தா என்ன கேடு? பவன் கல்யாண் படிச்சுட்டு போக வேண்டியதானே. நாங்கள் இந்திய திணிக்கலங்கிறார். ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்க அப்படிங்கிறார். அரசியலமைப்பில் 22 மொழிகள் கொடுக்குறாங்க. வட்டார மொழிகள் பட்டியலில் 8வது அட்டவணையில் வர்றதில்ல. 22 மொழிகள் இருக்கு. 6வது மொழியாக இந்தி இருக்கு. 17வது மொழி சமஸ்கிருதம். வட்டாரமே இல்லாத மொழி வட்டார மொழி. எந்த வட்டாரத்தில் சமஸ்கிருதம் பேசப்படுகின்றது? அந்த வட்டாரம் நில வட்டாரமே அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட வட்டாரம். அந்த வட்டார மொழி என்று சேர்த்துக் கொள்ளுகின்றார்கள். அதற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி எவ்வளவு என்று நமக்கு தெரியும். இப்ப கேட்குறாங்க, ஏதோ இந்திய மொழியா படிக்கலாமே, நீங்க மலையாளத்தை படிங்க, பிரிட்டாஸ் கூட கட்டி பிடிச்சு நீங்க உறவாடுங்க, தெலுங்க படிங்க, கல்யாணம் நீங்க அற்புதமா நேசிக்கலாம், தெலுங்க படிங்க. நாங்கள் திணிக்கலாங்கிறாங்க. திணிப்பு எங்கே ஆரம்பிக்குன்னா, நாங்கள் எத்தனை படிக்கணும், எதை படிக்கணும் சொல்றதே திணிப்பு. எத்தனை மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீயா? அது மாநில மக்களது உரிமை.
எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதற்கு நீ யார்? அது மாநிலங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நீ 3 மொழியை படி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு, இங்கே இருக்கின்ற கங்காணி அனுமான்கள் இருக்காங்க இல்லையா, நமக்கு இவங்க அதை துந்துபி பாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க 3 மொழி படிச்சா என்ன கெட்டு போச்சு? அங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3 மொழி படிக்கிறாங்களே, அங்கேயும் இல்லைன்னு நமக்கு தெரியும். நீங்களும் 3 மொழியை படிக்க வேண்டியதா? இப்போ பள்ளிகள்ல சமத்துவம் வேணும்னு சொல்றாங்க. உலகில் இந்தியா மட்டுமே கூட்டாட்சி நாடு அல்ல, வேறு பல கூட்டாட்சி நாடு உண்டு. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நாடுதான், ஜெர்மனி கூட்டாட்சி நாடுதான், அமெரிக்கா கூட்டாட்சி நாடுதான், கனடா கூட்டாட்சி நாடு, பல பல கூட்டாட்சிகள் நாடு உண்டு. அதுல சுவிட்சர்லாந்துல வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்ற நாடு. எந்த நாட்டிலையும் ஒரு கல்வி திட்டம் ஒன்று கொண்டு 2க்கு மேல மொழியை படியுங்கன்னு சொல்ற எந்த ஒரு கூட்டாட்சி நாட்டையும் உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த கூட்டாட்சியிலும் இல்லாத ஒரு அதிகமான மொழிப்பழுவை நம்மீது திணிப்பதற்கு இவர்கள் யார்? இது ஜனநாயகமா? மக்கள் விரும்பி அமைக்கின்ற ஒரு கொள்கை. பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே கல்வி மாநிலத்துக்கு சொந்தமானது. 1919 பட்டியலில் பார்த்தாலும் சரி, 1935 பட்டியலில் பார்த்தாலும் சரி, 1950 அந்த கான்ஸ்டிடியூஷனை பார்த்தாலும் சரி, அதிகார பட்டியல் வரதுல கல்வி, வேளாண்மை, மருத்துவம் இதெல்லாம் மாநிலத்துக்கு தான் கொடுத்திருக்கு. அந்நிய நாடு போது கூட மாநில உரிமை மதிக்கப்பட்டது. நீ சுதந்திர நாடுன்னு சொல்ற இந்த காலத்துல மாநிலங்கள் இருக்கின்ற உரிமையை இழக்க வேண்டுமா? 3 மொழியை படித்தால் நான் தேசியவாதி என்றால் என்னை தேசிய விரோதியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றீர்களா? திணிப்பு என்பது வேறு. தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு எத்தனை தமிழ் பெயர் இருந்தது? புதிகை, சோழன், எவ்வளவு தமிழ் பெயர்கள் இருந்தது. அதெல்லாம் நம்ம தமிழ் பற்றி இல்லாத மன்மோகன் சிங் காலத்திலே, அதுக்கு முந்தல காலத்தில் இருந்தது. இருக்கிற தமிழ் பெயர்லாம் ஒழிக்கிறாங்க. எந்த துறை பெயர் எடுத்தாலும் தமிழ் கிடையாது. அதை இந்தியா சமஸ்கிருதம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எல்லா பெயர்களும் இருக்கு. மக்களுக்கு புரியக்கூடாதுன்னு நினைக்கின்றார்கள். ஒரு நாட்டின் மொழிக் கொள்கை என்பது ஆட்சிக்கும் மக்களுக்கும் இணைப்பு உருவாக்குவதை தவிர இடைவெளியை கூட்டுவதாக இருந்து விடக்கூடாது. ஆனால் இன்றைய மொழிக் கொள்கை என்பது ஆளப்படுகின்ற மக்களுக்கும் ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்குமான இடைவெளியை பெருக்குகின்றது. அவர்கள் உங்களது மீது ஆதிக்கத்தை பெருக்குவதற்கான ஒரு கருவியாக மொழி பயன்படுத்தப்படுகின்றது. இதை சொல்லுவதால் மொழி வெறியர்கள் என்று பொருளாகிவிடுமா? மலேசியாவில் கூட சொந்த முடியும் இல்லையா? தாய்மொழி பற்றுன்னு சொல்றாங்க. தாய்மொழி பற்று தமிழுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு அண்ணாமலை கேட்டால் நமக்கு புரியுது. ஏன்னா அவர் 20,000 புக்கை படிச்சவர், அப்படிதான் பேசுவார். ராஜபவனத்து ரவிக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு 5வது தமிழ்ச்சங்கம் அவருடைய தமிழ்ச்சங்கம். 3 தமிழ்ச்சங்கம் முன்ன இருந்தன்னு சொல்லுவாங்க. அவர் சேதுபதி 4வது தமிழ் சங்கத்தை ஆரம்பிச்சான்னு சொல்லுவாங்க. 5வது தமிழ் சங்கத்தை ஆர்.என். ரவி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த தமிழ் முத்தமிழ் அல்ல, காசி தமிழ். ஏன் இதை செய்கின்றார்கள் என்றால், மொழியை ஆதிக்கத்திற்கு அடிபணிய வைப்பதற்காக. They want to make Tamil a secondary subsidiary language to Sanskrit. அதற்காக அகத்தியரை கொண்டு வருகின்றார்கள். அகத்தியர் என்ற 8வது கோத்திரத்தை சேர்ந்த பிராமணனால் உங்களுக்கு தானமாக தரப்பட்ட மொழி அகத்தியம் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேரளோத்பத்தின்னு ஒரு நூலை கொடுத்துக்கிட்டு, கேரள மண்ணை படைத்தவர் பரசுராமர் என்கின்ற பிராமணர். ஆகவே நிலத்தின் முதல் உரிமை அந்த பிராமணனுக்கு தான். இங்கே மொழியை படைத்தவர் அகத்தியர். இந்த மொழியை பற்றி பேசுவது தகுதி ரவிக்கு மட்டும்தான் என்பதற்காக இந்த கட்டுக்கதைகளை எப்ப மனதளவில் நாம் பிறரால் உருவாக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றார்களோ, நம்மை பணிய வைக்கின்றார்கள், நம்மை ஒடுங்க வைக்கின்றார்கள் என்று பொருள். நாம் ஒவ்வொரு மக்களும் எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும் தன்மானத்துடன் பிறருடன் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமத்துவத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை வேண்டும். அதைத்தான் ஜனநாயகம் என்று சொல்லுகின்றோம். ஜனநாயகம் என்றால் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல.
ஜனநாயகம் என்றால் அரசு தேர்தல் காலத்தில் பேசுகின்ற அரசியல் அல்ல. ஜனநாயகம் என்றால் வாழ்க்கை முறையிலிருந்து துவங்க வேண்டும், எண்ணத்திலிருந்து துவங்க வேண்டும். ஜனநாயகம் என்பது அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மூன்றும் சேராவிட்டால் ஜனநாயகம் அல்ல. இதில் எது ஒன்று சிதைந்தாலும் அது ஜனநாயகத்தை குடிகொண்டிப்பதை அமைந்துவிடும். நம்மை மன்னர் காலத்து அடிமைகளாக மாற்றிவிடும். மொழி மன்னர் காலத்தில் மொழி கிடையாது, மொழி பிரச்சனை கிடையாது. ஆளுகின்றவனது மொழி ஆட்சி மொழி. ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் மொழி ஆட்சி மொழி. இன்றைக்கு இந்திய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மால் ஆளப்படவில்லை என்று பொருள். மக்களாட்சி என்பது மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்காக நடக்கின்ற அரசாங்கம் என்றால் மக்களது விருப்பப்படி மக்களுக்கு இணக்கமான மொழியாக இருக்க வேண்டுமே தவிர திணிக்கின்ற ஒன்றாக இருந்துவிடக் கூடாது. இன்று நடக்கின்ற போராட்டம் நமது அடையாளத்திற்கும் ஆன ஒரு ஆபத்தை எதிர்த்து போராடுகின்றோம். நாம் இந்திய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கியது தெற்காசியாவில் பாதுகாப்பாக இருப்பதற்காக. இந்த கூட்டமைப்பு வெறும் உணர்வுக்காக கிடையாது, ஒரு போலியான தேசியத்திற்காக கிடையாது. அனைவரின் பாதுகாப்புக்கும் ஒத்துழைப்பிற்கும் ஒரு கூட்டமைப்பு, அதை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த கூட்டமைப்புல வருகின்ற பல பிரிவுகள், மொழி பிரிவுகள், பண்பாட்டு பிரிவுகள், இனப்பிரிவுகள் அனைத்துமே சமத்துவ நிலையில் வைக்கப்பட வேண்டும். அதான் ஏற்கனவே ராஜசேகரன் சொன்னார். அமெரிக்க செனட் செகண்ட் சேம்பர், அமெரிக்க செனட்ல 50 நாடு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுங்க 2 வாக்கு. பல நாடுகள்ல, கூட்டாட்சி நாடுகள்ல 2 விதமான ஃபெடரேஷன்ஸ் இருக்கு. மக்களது உரிமைகளுக்காக ஒரு பீப்புள்ஸ் ஹவுஸ் ஒன்று கொடுக்குறாங்க. மாநிலங்களின் சமத்துவத்துக்காக ராஜ்யசபா போன்ற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அங்க சமத்துவம் வரணும். இதில் எது ஒன்று மறுக்கப்பட்டாலும் அது டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசமாக இருக்க முடியாது. நாம் விரும்புவது ஒரு வலுவான சுதந்திரத்தை உறுதி செய்கின்ற ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு உருவாக வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அம்மையா கேட்டார்கள். நாம் தளர்ந்து விடாமல் நமது இளம் தலைமுறையிடையே இந்த கருத்தை கொண்டு சென்று அவர்களை உரத்த குரல் சிந்திக்க வைக்க வேண்டும். சிந்திக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.